చైతన్య చరితామృతం అంత్యలీలై அத்தியாயம் 12. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கும் ஜெகதானந்த பண்டிதருக்கும் இடையிலான அன்பான உறவுகள். ஸ்ரூயதாம் ஸ்ரூயதாம் நித்யம் கீயதாம் கீயதாம் முதா சிந்தியதாம் சிந்தியதாம் பக்தாஷ் சைதன்ய சரிதாமிருதம். பக்தர்களே, ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தெய்வீக வாழ்வையும் குணங்களையும் பேரின்பத்துடன் எப்பொழுதும் கேளுங்கள், எப்பொழுதும் பாடுங்கள், எப்பொழுதும் தியானியுங்கள். எல்லா புகழும் கருணையே உருவான ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் கருணையின் பெருங்கடலான நித்யானந்த பிரபுவிற்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் கருணையின் பெருங்கடலான அத்வைத ஆச்சாரியருக்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் எப்பொழுதும் கருணையினால் நிறைந்த இதயத்தை கொண்டவர்களான ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் எல்லா பக்தர்களுக்கும் உரித்தாகட்டும். கிருஷ்ணரின் பிரிவுணர்ச்சிகளை நிரந்தரமாக வெளிப்படுத்தியதால் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் மனம் எப்பொழுதும் வருத்தத்தில் இருந்தது. மகாபிரபு அழுவார். அன்புள்ள பகவான் கிருஷ்ணரே, என் பிராணநாதரே, நந்த மகாராஜரின் புதல்வரே, நான் எங்கு செல்வேன்? எங்கே உங்களை அடைவேன்? புல்லாங்குழலை வாசிக்கும் பரமபுருஷரே. இரவு பகலாக இதுவே அவரது நிலையாக இருந்தது. மனதில் அமைதியையும் காண முடியாமல் அவர் தமது இரவுகளை ஸ்வரூப தாமோதரர் மற்றும் ராமானந்தராயரின் சங்கத்தில் பெரும் சிரமத்துடன் கழித்தார். இதற்கிடையில் வங்காள பக்தர்கள் அனைவரும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை காண்பதற்காக தங்களது இல்லங்களிலிருந்து புறப்பட்டனர். சிவானந்த சேனரின் தலைமையில் அத்வைதாச்சாரியரும் மற்ற அனைத்து பக்தர்களும் நவதீபத்தில் கூடினர். மேலும் குலீன கிராமவாசிகளும் ஸ்ரீகண்டா கிராமவாசிகளும் நவதீபத்தில் கூடினர். வங்காளத்தில் பிரச்சாரம் செய்யும்படியும் ஜெகநாதபுரிக்கு வரவேண்டாம் என்றும் நித்யானந்த பிரபுவிற்கு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு உத்தரவிட்டிருந்தார். இருப்பினும் அந்த ஆண்டில் அவர் பக்தர்களுடன் இணைந்து மகாபிரபுவை காண சென்றார். அங்கே ஸ்ரீவாஸ் தாகூர் தமது 3 சகோதரர்களுடனும் மனைவி மாலினியுடனும் இருந்தார். அதேபோன்று ஆச்சாரிய ரத்னரும் தமது மனைவியுடன் இருந்தார். சிவானந்த சேனரின் மனைவியும் 3 மகன்களுடன் வந்திருந்தாள். ராகவ பண்டிதரும் அவர்களுடன் இணைந்து தமது பிரபலமான உணவு பைகளை எடுத்து வந்தார். வாசுதேவதத்தர், முராரி குப்தர், வித்யாநிதி மற்றும் பல்வேறு இதர பக்தர்களும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை காண சென்றனர். அவர்கள் அனைவரும் இணைந்து 200 முதல் 300 பக்தர்கள் இருந்தனர். பக்தர்கள் முதலில் அன்னை சச்சியை சந்தித்து அவளிடம் உத்தரவு பெற்றனர். அதன் பின்னர் அவர்கள் பெரும் மகிழ்ச்சியுடன் ஜெகநாதபுரிக்கு பகவானின் திருநாமத்தினை சங்கீர்த்தனம் செய்தபடி புறப்பட்டனர். சிவானந்த சேனர் வழியில் பல்வேறு இடங்களில் செலுத்த வேண்டிய சுங்க வரிகளை பார்த்து கொண்டார். அனைவரையும் பராமரித்து எல்லா பக்தர்களையும் பேரின்பத்துடன் வழிகாட்டினார். சிவானந்த சேனர் அனைவருக்கும் பொறுப்பேற்று ஒவ்வொரு பக்தருக்கும் வசிப்பிடங்களை வழங்கினார். அவர் ஒரிசா செல்லும் பாதையினை நன்கு அறிந்திருந்தார். ஒரு நாள் பக்தர்கள் அனைவரையும் வரி வசூலிப்பவர் ஒருவர் நிறுத்தி வைத்தார். அப்பொழுது பக்தர்களை முன்னே அனுப்பி வைத்துவிட்டு வரியை செலுத்துவதற்காக சிவானந்த சேனர் அங்கே தனியாக இருக்க நேரிட்டது. பக்தர்களின் குழு அடுத்த கிராமத்திற்கு சென்று ஒரு மரத்தடியில் காத்திருந்தனர். ஏனெனில் சிவானந்த சேனரை தவிர வேறு யாராலும் அவர்களது வசிப்பிடங்களை ஏற்பாடு செய்ய இயலாது. அச்சமயத்தில் நித்யானந்த பிரபுவிற்கு பசி அதிகரித்தது. அவர் மிகவும் சஞ்சலமடைந்தார். பொருத்தமான வசிப்பிடம் கிடைக்காததால் அவர் சிவானந்த சேனரை கடும் சொற்களை கொண்டு அழைக்கத் தொடங்கினார். அவர் குற்றம் சாட்டினார்.
சிவானந்த சேனர் எனக்கு வசிப்பிடம் ஏற்பாடு செய்யவில்லை. நான் பசியினால் மடிந்து கொண்டுள்ளேன். அவர் இன்னும் ஏன் இங்கு வரவில்லை? அவர் இன்னும் இங்கு வரவில்லை. அவருடைய 3 மகன்களும் மடிந்து போகும்படி நான் சாபமிடுகிறேன். இந்த சாபத்தினை கேட்டு சிவானந்த சேனரின் மனைவி அழத் தொடங்கினாள். அப்பொழுது சிவானந்தர் சுங்கச்சாவடியிலிருந்து திரும்பி வந்தார். அவருடைய மனைவி அழுதபடி அவரிடம் தெரிவித்தாள், வசிப்பிடம் வழங்கப்படாததால் நித்யானந்த பிரபு நம்முடைய மகன்கள் மடிந்து விடும்படி சாபமிட்டுள்ளார். சிவானந்த சேனர் பதிலளித்தார், பைத்தியக்காரி, ஏன் அவசியமின்றி அழுகிறாய்? நாம் நித்யானந்த பிரபுவிற்கு ஏற்படுத்தியுள்ள அசௌகரியத்திற்காக என்னுடைய 3 மகன்கள் மடிவதாகட்டும். இவ்வாறு கூறிவிட்டு சிவானந்த சேனர் நித்யானந்த பிரபுவிடம் சென்றார். அப்பொழுது நித்யானந்தர் எழுந்து நின்று சிவானந்தரை உதைத்தார். உதைக்கப்பட்டதால் மிகவும் மகிழ்ச்சியுற்ற சிவானந்த சேனர் ஓர் இடையரின் வீட்டில் நித்யானந்த பிரபு தங்குவதற்காக விரைந்து ஏற்பாடு செய்தார். சிவானந்த சேனர் நித்யானந்த பிரபுவின் தாமரை திருவடிகளை தொட்டு அவரை வசிப்பிடத்திற்கு அழைத்து சென்றார். நித்யானந்த பிரபுவிற்கு வசிப்பிடத்தினை வழங்கிய பின்னர் சிவானந்த சேனர் மிகவும் மகிழ்ச்சியுற்று பின்வருமாறு பேசினார். ஆஜி மோரே பிரீத்யா கரி அங்கீகாரா கைலா ஜேமன அபராத பிரீத்யரா ஜோக்கிய பாலதீலாம். இன்று நீங்கள் என்னை உங்களுடைய சேவகனாக அங்கீகரித்து என்னுடைய குற்றத்திற்காக என்னை முறையாக தண்டித்துள்ளீர். அன்புள்ள பிரபுவே, நீங்கள் காரணமற்ற கருணையினால் என்னை தண்டித்துள்ளீர். இந்த மூவுலகிலும் உங்களுடைய உண்மையான நடத்தையினை யாரால் புரிந்து கொள்ள முடியும்? உங்களுடைய தாமரை திருவடிகளின் தூசியினை அடைவது பிரம்மதேவருக்கும் அரிதானதாகும். ஆயினும் அந்த தாமரை திருவடிகள் இந்த வீழ்ச்சியுற்ற உடலை தீண்டியுள்ளன. இன்று எனது பிறப்பு, குடும்பம், செயல்கள் என அனைத்தும் வெற்றியடைந்துள்ளன. இன்று நான் அறம், பொருள், இன்பம் மட்டுமின்றி கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டினையும் அடைந்துள்ளேன். இதனை கேட்ட நித்யானந்த பிரபு மிகவும் மகிழ்ச்சியுற்றார். அவர் எழுந்து சிவானந்த சேனரை பேரன்புடன் ஆலிங்கனம் செய்தார். நித்யானந்த பிரபுவின் நடத்தையினால் சிவானந்த சேனர் மிகவும் மகிழ்ச்சியுற்றார். அத்வைதாச்சாரியர் முதலிய எல்லா வைஷ்ணவர்களின் வசிப்பிடங்களுக்கு சிவானந்தர் ஏற்பாடு செய்ய தொடங்கினார். நித்யானந்த பிரபுவின் நடத்தைகளில் ஒன்று அவருடைய விபரீத சுபாவமாகும். அவர் கோபம் கொண்டு யாரையாவது உதைத்தால் அஃது உண்மையில் அந்த நபருக்கு கிடைக்கும் நன்மையாகும். சிவானந்த சேனருடைய சகோதரியின் மகனான ஸ்ரீகாந்தர் இந்த சம்பவத்தினால் மிகவும் புண்படுத்தப்பட்டார். அவருடைய மாமா இல்லாத தருணத்தில் இவ்விஷயத்தை குறித்து கருத்துரைத்தார். எனது மாமா ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் சகாக்களில் ஒருவராக நன்கு அறியப்பட்டுள்ளார். ஆனால் நித்யானந்த பிரபு அவரை எட்டி உதைத்து தமது உயர்தன்மையினை வலியுறுத்துகிறார். இவ்வாறு கூறிவிட்டு பாலகனாக இருந்த ஸ்ரீகாந்தர் பக்தர்களின் குழுவினை விட்டு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் இடத்திற்கு தனியாக பயணம் செய்தார். ஸ்ரீகாந்தர் மேலாடையுடன் மகாபிரபுவிற்கு தண்டம் சமர்ப்பித்தார். எனவே கோவிந்தர் அவரிடம் கூறினார், அன்புள்ள ஸ்ரீகாந்தரே, முதலில் அந்த மேலாடையினை அகற்றுங்கள். கோவிந்தர் ஸ்ரீகாந்தருக்கு எச்சரிக்கையில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், பொருட்படுத்த வேண்டாம், ஸ்ரீகாந்தர் விரும்புவதை செய்யட்டும். அவர் இங்கே மன வருத்தத்துடன் வந்துள்ளார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஸ்ரீகாந்தரிடம் எல்லா வைஷ்ணவர்களையும் பற்றி விசாரித்தார். ஸ்ரீகாந்தரும் மகாபிரபுவிடம் அவர்களின் பெயர்களை ஒன்றன் பின் ஒன்றாக தெரிவித்தார். அவர் மனவருத்தத்துடன் வந்துள்ளார் என்று மகாபிரபு கூறியதை கேட்ட ஸ்ரீகாந்த சேனரால் மகாபிரபு அனைத்தையும் அறிந்தவர் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. எனவே வைஷ்ணவர்களை பற்றி விவரிக்கையில் அவர் நித்யானந்த பிரபு சிவானந்த சேனரை எட்டி உதைத்ததை குறிப்பிடவில்லை. அச்சமயத்தில் எல்லா பக்தர்களும் அங்கு வந்து மகாபிரபுவை சந்திக்க சென்றனர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவர்கள் அனைவரையும் முந்தைய ஆண்டுகளைப் போலவே வரவேற்றார். ஆயினும்
பெண்கள் மகாபிரபுவை தூரமாக இருந்து தரிசித்தனர். மகாபிரபு மீண்டும் எல்லா பக்தர்களுக்கும் வசிப்பிடங்களை ஏற்பாடு செய்தார். அதன் பின்னர் அவர்களை பகவான் ஜெகநாதரின் பிரசாதத்தை ஏற்பதற்காக அழைத்தார். சிவானந்த சேனர் தமது 3 மகன்களையும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு அறிமுகப்படுத்தினார். சிவானந்தரின் மகன்கள் என்பதால் மகாபிரபு அந்த சிறுவர்களிடம் பெரும் கருணையினை காட்டினார். சைதன்ய மகாபிரபு அவரது இளைய மகனின் பெயரை வினவினார். அவருடைய பெயர் பரமானந்த தாசர் என்று சிவானந்த சேனர் மகாபிரபுவிடம் தெரிவித்தார். முன்னொரு முறை சிவானந்த சேனர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை அவரது இடத்தில் தரிசிக்க வந்த பொழுது மகாபிரபு அவரிடம் கூறியிருந்தார், இந்த மகன் பிறக்கும் பொழுது அவனுக்கு பூரிதாசர் என்று பெயரிடுங்கள். அந்த மகன் அப்பொழுது சிவானந்தருடைய மனைவியின் கருவில் இருந்தார். சிவானந்தர் இல்லத்திற்கு திரும்பிய பொழுது மகன் பிறந்திருந்தார். மகாபிரபுவின் உத்தரவின் பெயரில் குழந்தைக்கு பரமானந்த தாசர் என்று பெயரிடப்பட்டிருந்தது. மகாபிரபு அவரை வேடிக்கையாக பூரிதாசர் என்று அழைத்தார். சிவானந்த சேனர் குழந்தையை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு அறிமுகப்படுத்திய பொழுது மகாபிரபு தமது பாதத்தின் கட்டை விரலை குழந்தையின் வாயினுள் வைத்தார். சிவானந்த சேனரின் நல்லதிர்ஷ்டம் என்னும் பெரும் கடலினை யாராலும் கடக்கவியலாது. மகாபிரபு சிவானந்தரின் முழு குடும்பத்தையும் தம்முடையதாக கருதினார். மகாபிரபு எல்லா பக்தர்களுடன் இணைந்து மதிய உணவை எடுத்துக்கொண்டார். தமது கையையும் வாயையும் கழுவிய பின்னர் அவர் கோவிந்தருக்கு ஒரு கட்டளை வழங்கினார். அவர் கூறினார், சிவானந்த சேனரின் மனைவியும் குழந்தைகளும் ஜெகநாதபுரியில் தங்கி இருக்கும் வரை அவர்களுக்கு என்னுடைய உச்சிஷ்டம் வழங்கப்பட வேண்டும். நதியாவில் பரமேஸ்வரர் என்ற பெயரில் தின்பண்டம் விற்பவர் ஒருவர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் இல்லத்திற்கு அருகில் வசித்து வந்தார். மகாபிரபு சிறுவனாக இருந்த பொழுது அவர் பரமேஸ்வர மோதகரின் இல்லத்தில் மீண்டும் மீண்டும் செல்வார். இனிப்பு தயாரிப்பவரான அவர் மகாபிரபுவிற்கு பாலும் இனிப்புகளும் வழங்குவார். மகாபிரபு அவற்றினை உண்பது வழக்கம். பரமேஸ்வர மோதகர் மகாபிரபு சிறுவனாக இருந்த காலத்திலிருந்தே அவர் மீது பாசம் கொண்டிருந்தார். அந்த ஆண்டு மகாபிரபுவை காண்பதற்காக ஜெகநாதபுரிக்கு வந்த பக்தர்களில் அவரும் ஒருவர். நான் அந்த பரமேஸ்வரன் என்று கூறி அவர் மகாபிரபுவிற்கு தண்டம் சமர்ப்பித்தார். அவரை பார்த்த மாத்திரத்தில் மகாபிரபு பெரும் பாசத்துடன் அவரிடம் விசாரித்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், பரமேஸ்வரரே, மங்களம் உண்டாகட்டும். நீங்கள் இங்கே வந்ததில் மிக்க மகிழ்ச்சி. பரமேஸ்வரர் அப்பொழுது மகாபிரபுவிடம் தெரிவித்தார், முகுந்தனின் தாயும் வந்திருக்கிறாள். முகுந்தனின் தாய் என பெயரை கேட்டு சைதன்ய மகாபிரபு சங்கோஜம் அடைந்தார். ஆயினும் பரமேஸ்வரரின் மீதான பாசத்தினால் எதையும் கூறவில்லை. பொருளுரை: சந்நியாசியானவர் ஒரு பெண்ணின் பெயரை கேட்பதற்கு கூட தடை விதிக்கப்படுகிறது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது விரதத்தில் மிகவும் உறுதியுடன் நடந்து கொண்டார். பரமேஸ்வரர் தனது மனைவியான முகுந்தார மாதா தம்முடன் வந்துள்ளாள் என்பதை மகாபிரபுவிடம் தெரிவித்தார். அவர் அவளை குறிப்பிட்டிருக்கக்கூடாது என்பதால் அங்கே மகாபிரபு சற்று கூச்சம் அடைந்தார். ஆயினும் பரமேஸ்வரரின் மீதான பாசத்தினால் அவர் எதையும் கூறவில்லை. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பரமேஸ்வர மோதகருக்கு சிறுவயதிலிருந்தே பரிச்சயமானவர். இதனால் தமது மனைவியின் வருகையினை பற்றி மகாபிரபுவிடம் தெரிவிக்கின்றோமே என்பதை பரமேஸ்வரர் சற்றும் யோசிக்கவில்லை. மீண்டும் சைதன்ய சரிதாமிரதம் ஸ்லோகம்: நெருக்கமான உறவானது சில நேரங்களில் ஒருவரை சராசரி நடத்தையிலிருந்து மீற செய்கிறது. எனவே பரமேஸ்வரரின் எளிமையான பாசமிக்க நடத்தையினால் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு உண்மையில் தமது இதயத்தில் மிகவும் மகிழ்ச்சியுற்றார். முந்தைய ஆண்டுகளைப் போலவே எல்லா பக்தர்களும் குண்டீச்சா கோயிலை தூய்மை செய்தனர். ரத யாத்திரையின் பொழுது ரதத்தின் முன்பாக நடனமாடினர். சாதுர் மாசத்தின் எல்லா விழாக்களையும் பக்தர்கள் அனுசரித்தனர். மாலினியை போன்ற பெண்கள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை மதிய உணவிற்காக அழைத்தனர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு பிரியமான
பல வகை பொருட்களை வங்காள பக்தர்கள் அங்கிருந்து கொண்டு வந்திருந்தனர். அவர்கள் அந்த தானியங்களையும் காய்கறிகளையும் தங்களது இல்லங்களில் சமைத்து மகாபிரபுவிற்கு அர்ப்பணித்தனர். பகல் நேரத்தில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது பக்தர்களுடன் வெவ்வேறு செயல்களில் ஈடுபட்டார். ஆனால் இரவில் அவர் மாபெரும் கிருஷ்ண விரகத்தினை உணர்ந்து அழுவது வழக்கம். இவ்விதமாக மழைக்காலத்தின் 4 மாதங்களை மகாபிரபு பல்வேறு லீலைகளுடன் கழித்தார். அதன் பின்னர் அவர் வங்காள பக்தர்களை தத்தமது இல்லங்களுக்கு திரும்பும்படி உத்தரவிட்டார். வங்காள பக்தர்கள் அனைவரும் மதிய உணவிற்காக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு தொடர்ந்து அழைப்பு விடுப்பர். மகாபிரபு அவர்களிடம் மிகவும் இனிமையான வார்த்தைகளினால் பேசுவார். மகாபிரபு கூறினார், நீங்கள் அனைவரும் என்னை காண்பதற்காக ஆண்டுதோறும் வருகிறீர்கள். இங்கே வந்துவிட்டு மீண்டும் திரும்பி செல்லுதல் என்பது நிச்சயமாக உங்களுக்கு பெரும் சிரமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் அனைவரது சிரமங்களையும் உணர்ந்து இவற்றினை நான் நிறுத்த விரும்புகிறேன். ஆனால் உங்களுடைய சங்கத்தை நான் மிகவும் அனுபவிப்பதால் அந்த சங்கத்திற்கான எனது ஆசை அதிகரிக்கவே செய்கிறது. வங்காளத்தை விட்டு விலக வேண்டாம் என்று நான் நித்யானந்த பிரபுவிற்கு உத்தரவிட்டுள்ளேன். ஆனால் அவர் எனது உத்தரவையும் மீறி என்னை காண்பதற்காக வந்துள்ளார். நான் என்ன சொல்ல முடியும்? என் மீதான காரணமற்ற கருணையினால் அத்வைதாச்சாரியரும் இங்கு வந்துள்ளார். அவருடைய பாசமான நடத்தைக்காக நான் அவருக்கு கடன் பட்டுள்ளேன். இந்த கடனை தீர்க்க என்னால் இயலாது. எனது பக்தர்கள் அனைவரும் எனக்காகவே இங்கு வருகின்றனர். தங்களது வீட்டையும் குடும்பத்தையும் விட்டுவிட்டு அவர்கள் மிகவும் கடினமான பாதையில் பயணம் செய்து மிகுந்த ஆர்வத்துடன் இங்கு வருகின்றனர். நான் நீலாச்சலத்தில் தங்கியபடி எங்கும் நகராமல் இருப்பதால் எனக்கு எந்த சிரமமும் களைப்பும் இருப்பதில்லை. இஃது என் மீதான உங்கள் அனைவரின் கருணையாகும். நான் ஒரு சந்நியாசி. என்னிடம் எந்த செல்வமும் இல்லை. நீங்கள் என்னிடம் வெளிப்படுத்தும் கருணையின் கடனை என்னால் எவ்வாறு அடைக்க முடியும்? என்னிடம் இந்த உடல் மட்டுமே உள்ளது என்பதால் நான் அதனை உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். தற்பொழுது நீங்கள் விரும்பினால் இதனை எங்கு வேண்டுமானாலும் விற்பனை செய்யலாம். இது உங்களுடைய சொத்தாகும். பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் இந்த இனிமையான வார்த்தைகளை கேட்டபொழுது எல்லா பக்தர்களின் இதயமும் உருகியது. அவர்கள் இடைவிடாமல் கண்ணீர் சிந்தத் தொடங்கினர். மகாபிரபு தமது பக்தர்களை பிடித்து கொண்டு அவர்கள் அனைவரையும் ஆலிங்கனம் செய்தபடி தொடர்ந்து அழத் தொடங்கினார். புறப்பட இயலாமல் அனைவரும் அங்கேயே மீண்டும் தங்கினர். இவ்வாறு மேலும் 5-7 நாட்கள் கழிந்தன. அத்வைத பிரபுவும் ஸ்ரீ நித்யானந்த பிரபுவும் மகாபிரபுவின் தாமரை திருவடிகளில் இந்த வார்த்தைகளை விண்ணப்பித்தனர். உங்களது தெய்வீக குணங்களால் முழு உலகமும் இயற்கையாகவே உங்களுக்கு கடன் பட்டுள்ளது. அப்படி இருந்தும் நீங்கள் உங்களுடைய இனிமையான வார்த்தைகளால் மீண்டும் உங்களது பக்தர்களை கட்டி வைக்கின்றீர். இந்த சூழ்நிலையில் யாரால் எங்கே செல்ல முடியும்? அதன் பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அமைதியுடன் அவர்கள் அனைவரையும் சாந்தப்படுத்தி ஒவ்வொருவருக்கும் விடை கொடுத்தார். மகாபிரபு நித்யானந்த பிரபுவிடம் விசேஷமாக அறிவுறுத்தினார். நீங்கள் இங்கே மீண்டும் மீண்டும் வர வேண்டாம். உங்களுக்கு என்னுடைய சங்கம் வங்காளத்திலேயே கிடைக்கும். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பக்தர்கள் அழுதபடி தங்களது பயணத்தினை தொடர்ந்தனர். மகாபிரபு தமது இருப்பிடத்தில் வருத்தத்துடன் இருந்தார். மகாபிரபு ஒவ்வொருவரையும் தமது தெய்வீக கருணையினால் கட்டி வைக்கிறார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் அந்த கருணையின் கடனை யாரால் திருப்பி செலுத்த இயலும்? ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு முற்றிலும் சுதந்திரமான பரமபுருஷ பகவான். அவர் ஒவ்வொருவரையும் தாம் விரும்பும் வகையில் ஆட வைக்கின்றார். எனவே அவருடைய சங்கத்தினை விட்டு எல்லா பக்தர்களும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தத்தமது இல்லங்களுக்கு திரும்பினர். வித்தைக்காரனின் விருப்பத்தில் மர பொம்மைகள் ஆடுவதைப் போல அனைத்தும் இறைவனின் விருப்பத்தினால் நடத்தப்படுகின்றன.
பரமபுருஷ பகவானின் குணங்களை யாரால் புரிந்து கொள்ள முடியும்? முந்தைய ஆண்டில் மகாபிரபுவின் உத்தரவின் பெயரில் அன்னை சச்சியை காண்பதற்காக ஜெகதானந்த பண்டிதர் நதியா நகரத்திற்கு வந்திருந்தார். அவர் நதியாவை அடைந்து அன்னை சச்சியின் தாமரை திருவடிகளில் பிரார்த்தனைகளை அர்ப்பணித்து பகவான் ஜெகநாதரின் பிரசாதத்தையும் துணியையும் வழங்கினார். அவர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பெயரில் சச்சி மாதாவிற்கு தண்டம் சமர்ப்பித்தார். மகாபிரபுவின் பணிவான பிரார்த்தனைகள் அனைத்தையும் அவளிடம் தெரியப்படுத்தினார். ஜெகதானந்தரின் வருகை அன்னை சச்சியை மிகவும் மகிழ்வூட்டியது. அவர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் லீலைகளை தொடர்ந்து பேச அவள் இரவு பகலாக அதனை கேட்டு கொண்டிருந்தாள். ஜெகதானந்த பண்டிதர் கூறினார், அன்புள்ள அன்னையே, சில நேரங்களில் மகாபிரபு இங்கு உங்களுடைய இடத்திற்கு வந்து நீங்கள் அர்ப்பணிக்கும் எல்லா உணவையும் உண்கிறார். உணவருந்திய பின்னர் மகாபிரபு கூறுகிறார், இன்று அன்னை எனக்கு கழுத்து வரை உணவளித்துள்ளாள். நான் அங்கு சென்று என் அன்னை அர்ப்பணிக்கும் உணவினை உண்கிறேன். ஆனால் நான் அங்கே நேரடியாக உண்கிறேன் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அவள் அதனை கனவு என்று நினைக்கின்றாள். சச்சி மாதா கூறினாள், நான் சமைக்கும் எல்லா அற்புதமான காய்கறிகளையும் நிமாய் சாப்பிட வேண்டும் என்று விரும்புகிறேன். அஃது எனது விருப்பமாகும். சில நேரங்களில் நிமாய் அவற்றினை சாப்பிட்டு விட்டதாக நான் நினைக்கின்றேன். ஆனால் அதன் பின்னர் நான் கனவு மட்டுமே கண்டதாக நினைக்கிறேன். இவ்விதமாக ஜெகதானந்த பண்டிதரும் அன்னை சச்சியும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் இன்பத்தை பற்றி இரவு பகலாக உரையாடினர். ஜெகதானந்த பண்டிதர் நதியாவில் வசித்த இதர பக்தர்கள் அனைவரையும் சந்தித்தார். அவரது வருகையினால் அவர்கள் பெரிதும் மகிழ்ச்சியுற்றனர். ஜெகதானந்த பண்டிதர் அதன் பின்னர் அத்வைத ஆச்சாரியரை சந்திப்பதற்காக சென்றார். ஆச்சாரியரும் ஜெகதானந்தரை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியுற்றார். வாசுதேவதத்தரும் முராரிகுப்தரும் கூட ஜெகதானந்த பண்டிதரை பார்த்ததில் பெரும் மகிழ்ச்சியுற்றனர். அவர்கள் அவரை தமது இல்லங்களில் தங்க வைத்து வெளியே செல்வதற்கு அனுமதிக்கவில்லை. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை பற்றிய இரகசியமான விஷயங்களை ஜெகதானந்த பண்டிதரின் திருவாயிலிருந்து அவர்கள் கேட்டனர். அந்த பேரானந்தத்தில் அவர்கள் தங்களையே மறந்திருந்தனர். ஜெகதானந்த பண்டிதர் எந்த பக்தரின் இல்லத்திற்கு எப்பொழுது சென்றாலும் அந்த பக்தர் உடனடியாக பேரானந்தத்தினால் தம்மையே மறக்கிறார். எல்லா புகழும் ஜெகதானந்த பண்டிதருக்கு உரித்தாகட்டும். அவரை சந்திப்பவர் ஒவ்வொருவரும் நான் தற்பொழுது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் நேரடி சங்கத்தினை பெற்றுள்ளேன் என்று நினைக்கும் அளவிற்கு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் கருணையை பெற்றிருந்தார். ஜெகதானந்த பண்டிதர் சிவானந்த சேனரின் இல்லத்தில் சிறிது காலம் தங்கினார். அங்கே அவர்கள் சுமார் 15 கிலோ அளவு கொண்ட நறுமணம் வாய்ந்த சந்தன தைலத்தினை தயாரித்தனர். அவர்கள் அந்த நறுமண தைலத்தை பெரிய பானையில் நிரப்பினர். ஜெகதானந்த பண்டிதர் அதனை மிகுந்த கவனத்துடன் நீலாச்சலத்திற்கு எடுத்து வந்தார். ஜெகதானந்தர் தைலத்தினை கோவிந்தரின் பொறுப்பில் ஒப்படைத்து இந்த தைலத்தை மகாபிரபுவின் உடலில் தேய்த்து விடுங்கள் என்று வேண்டிக் கொண்டார். எனவே கோவிந்தர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் கூறினார், ஜெகதானந்த பண்டிதர் நறுமணம் வாய்ந்த சந்தன தைலத்தினை கொண்டு வந்துள்ளார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தினமும் கொஞ்சம் தைலத்தினை தலையில் தேய்த்து கொள்ள வேண்டும் என்பது அவரது விருப்பம். அதன் மூலமாக பித்தத்தாலும் வாயுவாலும் ஏற்படும் நோய்களின் வீரியம் குறையும் என்று கூறுகிறார். அவர் வங்காளத்தில் இந்த நறுமண தைலத்தினை தயாரித்து அதனை மிகுந்த கவனத்துடன் பெரிய பானையில் இங்கே கொண்டு வந்துள்ளார். மகாபிரபு பதிலளித்தார், ஒரு சந்நியாசிக்கு தைலம் அவசியம் அல்ல. அதிலும் குறிப்பாக இது போன்ற நறுமண தைலங்கள் நிச்சயம் கூடாது. இதனை உடனடியாக அகற்றிவிடுங்கள். இந்த தைலத்தை ஜெகநாதரின் கோயிலில் கொடுத்து விடுங்கள். அங்கே அதனை தீபம் எரிப்பதற்கு உபயோகிக்கலாம். இவ்விதமாக தைலத்தை தயாரித்ததற்கான அவரது கடின உழைப்பு மிக உயர்ந்த பலனை பெறும். இச்செய்தியினை கோவிந்தர் ஜெகதானந்த பண்டிதரிடம் தெரிவித்த பொழுது
ஜெகதானந்தர் மௌனமாக இருந்தார். ஒரு வார்த்தை கூட கூறவில்லை. 10 நாட்கள் கழிந்தன. கோவிந்தர் மீண்டும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் கூறினார், நீங்கள் தைலத்தை ஏற்க வேண்டும் என்று ஜெகதானந்த பண்டிதர் விரும்புகிறார். இதை கேட்ட மகாபிரபு கோபத்துடன் கூறினார், எனது உடலை பிடித்து விடுவதற்காக ஏன் ஓர் ஆளை நியமிக்கக்கூடாது? இந்த சுகத்தை பெறுவதற்காகவா நான் சந்நியாசம் ஏற்றுள்ளேன்? இந்த தைலத்தை ஏற்பது என்னை முற்றிலும் நாசமாக்கிவிடும். நீங்கள் அனைவரும் அப்பொழுது சிரிப்பீர்கள். தெருவில் செல்லும்பொழுது யாரேனும் எனது தலையில் உள்ள தைலத்தின் நறுமணத்தினை முகர நேர்ந்தால் அவர்கள் என்னை ஒரு தாரி சந்நியாசி, அதாவது பெண்களை வைத்திருக்கும் தாந்திரிக சந்நியாசி என்று நினைப்பர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் இவ்வார்த்தைகளை கேட்டு கோவிந்தர் மௌனமானார். மறுநாள் காலை ஜெகதானந்தர் மகாபிரபுவை காண்பதற்காக அவரது இடத்திற்கு வந்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஜெகதானந்த பண்டிதரிடம் கூறினார், அன்புள்ள பண்டிதரே, நீங்கள் வங்காளத்திலிருந்து எனக்காக தைலம் கொண்டு வந்துள்ளீர். ஆனால் நான் சந்நியாசியாக இருப்பதால் என்னால் அதனை ஏற்க இயலாது. அந்த தைலத்தினை ஜெகநாதரின் கோவிலில் கொடுத்து விடுங்கள். அங்கே அதனை விளக்கு எரிப்பதற்காக உபயோகிக்கலாம். அப்பொழுது அந்த தைலத்தை தயாரித்ததற்கான உங்களுடைய உழைப்பு பயனுள்ளதாக அமையும். ஜெகதானந்த பண்டிதர் பதிலளித்தார், இந்த பொய்யான கதைகளை யார் உங்களிடம் கூறியது? நான் வங்காளத்திலிருந்து எந்த தைலமும் ஒருபோதும் எடுத்து வரவில்லை. இவ்வாறு கூறிய பின்னர் ஜெகதானந்த பண்டிதர் அறையில் இருந்த தைல பானையை எடுத்து அதனை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் முன்பாகவே முற்றத்தில் போட்டு உடைத்தார். பானையினை உடைத்த பின்னர் ஜெகதானந்த பண்டிதர் தமது இல்லத்திற்கு திரும்பி கதவினை தாழிட்டு படுத்து கொண்டார். 3 நாட்கள் கழித்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவரது அறையின் கதவிற்கு அருகில் சென்று கூறினார், அன்புள்ள ஜெகதானந்த பண்டிதரே, எழுந்திருங்கள். நீங்கள் இன்று மதியம் எனக்காக சமைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தற்பொழுது கோயிலில் பகவானை தரிசிக்க செல்கிறேன். மதியம் உணவருந்த வருவேன். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு இவ்வாறு கூறிவிட்டு சென்றார். ஜெகதானந்த பண்டிதர் தமது படுக்கையில் இருந்து எழுந்து நீராடி பல்வேறு வகையான காய்கறிகளை சமைக்கத் தொடங்கினார். தமது மதிய கடமைகளை முடித்துவிட்டு மகாபிரபு உணவருந்துவதற்காக வந்தார். ஜெகதானந்த பண்டிதர் மகாபிரபுவின் திருவடிகளை கழுவிய பின்னர் அவர் அமர்வதற்காக ஓர் ஆசனத்தினை வழங்கினார். அவர் நேர்த்தியான அரிசியில் சாதம் சமைத்து அதனை நெய்யுடன் கலந்து வாழை இலையில் குவியலாக வைத்தார். அந்த இலையை சுற்றிலும் வாழை தொன்னைகளில் பலவகைப்பட்ட காய்கறிகள் வைக்கப்பட்டன. சாதத்திலும் காய்கறிகளிலும் துளசி மஞ்சரிகள் இருந்தன. மகாபிரபுவின் முன்பாக கொழுக்கட்டை, பானம் முதலிய பலவகையான ஜெகநாத பிரசாதங்களும் இருந்தன. மகாபிரபு கூறினார், மற்றோர் இலையினை பரப்பி அதிலும் சாதத்தையும் காய்கறிகளையும் இடுங்கள். இன்று நீங்களும் நானும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தலாம். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது கரங்களை உயர்த்தியபடி பிரசாதம் ஏற்காமல் இருந்தார். அப்பொழுது ஜெகதானந்த பண்டிதர் பெரும் பாசத்துடனும் அன்புடனும் பின்வரும் வார்த்தைகளை கூறினார், முதலில் நீங்கள் பிரசாதம் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் பிறகு உண்கிறேன். உங்களுடைய வேண்டுகோளை நான் மறுக்க மாட்டேன். அதன் பின்னர் பேரானந்தத்துடன் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு உணவருந்த தொடங்கினார். காய்கறிகளை சுவைத்த பொழுது மீண்டும் பேசத் தொடங்கினார். அவர் கூறினார், நீங்கள் கோபமான மனப்பான்மையில் சமைக்கும் போது கூட உணவு இவ்வளவு சுவையானதாக உள்ளது. இது கிருஷ்ணர் உங்களின் மீது மிகவும் கருணை கொண்டுள்ளார் என்பதை காட்டுகின்றது. கிருஷ்ணர் நேரடியாக உங்களது உணவினை உண்பதால் அவர் உங்களை இவ்வளவு அற்புதமாக சமைக்க செய்துள்ளார். நீங்கள் இத்தகைய அமிர்தம் போன்ற சாதத்தினை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கின்றீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டத்தின் எல்லையினை யாரால் வர்ணிக்க இயலும்? ஜெகதானந்த பண்டிதர் பதிலளித்தார், எவர் இதை சாப்பிடுவாரோ அவரே இதை சமைத்துள்ளார். நான் சமையல் பொருட்களை சேகரிப்பவன் மட்டுமே. ஜெகதானந்த பண்டிதர் மகாபிரபுவிற்கு பல வகையான காய்கறிகளை தொடர்ந்து பரிமாறினார். அச்சத்தின் காரணத்தினால்
மகாபிரபு எதையும் பேசாமல் தொடர்ந்து மகிழ்ச்சியுடன் உணவருந்தினார். ஜெகதானந்த பண்டிதர் மகாபிரபுவை பேராவலுடன் மென்மேலும் உண்ணும்படி வலியுறுத்தினார். மகாபிரபு மற்ற நாள்களை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாக உண்டார். மகாபிரபு எழுவதற்கு விரும்பிய போதெல்லாம் ஜெகதானந்த பண்டிதர் மீண்டும் மீண்டும் அவருக்கு அதிகமான காய்கறிகளை வழங்கினார். மேலும் அதிகமாக வழங்க வேண்டாம் என்று கூறுவதற்கான தைரியம் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் இல்லை. தாம் நிறுத்தினால் ஜெகதானந்தர் உபவாசம் இருப்பார் என்ற அச்சத்தினால் அவர் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருந்தார். இறுதியாக மகாபிரபு மதிப்பளித்து வேண்டினார். அன்புள்ள ஜெகதானந்தரே, நீங்கள் இதுவரை எனது வழக்கத்தை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாக என்னை உண்ண செய்துள்ளீர். தற்பொழுது அன்பு கூர்ந்து நிறுத்திவிடுங்கள். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு எழுந்து தமது கையையும் வாயையும் கழுவினார். ஜெகதானந்த பண்டிதர் வாசனை பொருட்கள், மலர் மாலை, சந்தனம் முதலியவற்றை கொண்டு வந்தார். சந்தனம், மாலை முதலியவற்றை ஏற்ற பின்னர் அங்கேயே அமர்ந்த மகாபிரபு அவரிடம் கூறினார், இப்பொழுது நீங்கள் எனக்கு முன்பாக உணவருந்த வேண்டும். ஜெகதானந்தர் பதிலளித்தார், பிரபுவே, நீங்கள் சென்று ஓய்வெடுங்கள். நான் சில ஏற்பாடுகளை செய்து முடித்த பின்னர் பிரசாதம் ஏற்றுக்கொள்வேன். ராமாய் பண்டிதரும் ரகுநாத பட்டரும் சமையலில் ஈடுபட்டனர். நான் அவர்களுக்கு கொஞ்சம் சாதமும் காய்கறிகளையும் வழங்க விரும்புகிறேன். அப்பொழுது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கோவிந்தரிடம் கூறினார், நீங்கள் இங்கேயே இருங்கள். ஜெகதானந்த பண்டிதர் உணவருந்திய பின்னர் அதனை என்னிடம் தெரிவிப்பீராக. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு இவ்வாறு கூறிவிட்டு புறப்பட்டார். அப்பொழுது ஜெகதானந்த பண்டிதர் கோவிந்தரிடம் கூறினார், நீங்கள் விரைந்து சென்று மகாபிரபுவின் திருவடிகளை பிடித்து விடுங்கள். நீங்கள் அவரிடம் பண்டிதர் உணவினை ஏற்க அமர்ந்து விட்டார் என்று கூறலாம். நான் மகாபிரபுவின் உச்சிஷ்ட பிரசாதத்தினை உங்களுக்காக எடுத்து வைத்திருப்பேன். அவர் உறங்கும் பொழுது நீங்கள் இங்கு வந்து அதனை ஏற்கலாம். இவ்வாறாக ஜெகதானந்த பண்டிதர் மகாபிரபுவின் உணவின் மீதியினை ராமாய், நந்தாய், கோவிந்தர், ரகுநாத பட்டர் ஆகியோருக்கு விநியோகம் செய்தார். அவரும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் உச்சிஷ்ட பிரசாதத்தினை உண்டார். அச்சமயத்தில் மகாபிரபு கோவிந்தரை மீண்டும் அனுப்பி வைத்தார். மகாபிரபு அவரிடம் கூறினார், ஜெகதானந்த பண்டிதர் உண்கிறாரா இல்லையா என்பதை பார்க்கவும். பார்த்துவிட்டு விரைந்து வந்து என்னிடம் தெரியப்படுத்தவும். ஜெகதானந்த பண்டிதர் உண்மையிலேயே உணவருந்துகிறார் என்பதை கோவிந்தர் நேரில் பார்த்து மகாபிரபுவிடம் தெரிவித்தார். அதன் பின்னரே மகாபிரபு அமைதியாக உறங்க சென்றார். இவ்விதமாக ஜெகதானந்த பண்டிதருக்கும் பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கும் இடையிலான பாசத்துடன் கூடிய அன்பு பரிமாற்றங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கும் சத்யபாமாவிற்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் இடையிலான பரிமாற்றங்களைப் போல தொடர்ந்து கொண்டிருந்தன. ஜெகதானந்த பண்டிதரின் அதிர்ஷ்டத்தின் எல்லையினை யாரால் எடுத்துரைக்க முடியும்? அவருடைய பெரும் அதிர்ஷ்டத்திற்கு அவரே உதாரணமாக இருக்கின்றார். ஜெகதானந்த பண்டிதருக்கும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கும் இடையிலான அன்பு பரிமாற்றங்களை கேட்பவர்கள் அல்லது பிரேம விவர்த்தா என்னும் ஜெகதானந்தரின் நூலினை படிப்பவர்கள் எவரும் பிரேமை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். மேலும் கிருஷ்ண பிரேமையையும் அடைய முடியும். ஸ்ரீ ரூபா மற்றும் ஸ்ரீ ரகுநாதரின் தாமரை திருவடிகளில் வேண்டி அவர்களின் கருணையை எப்பொழுதும் விரும்பி கிருஷ்ணதாசனாகிய நான் அவர்களது அடிச்சுவடுகளை பின்பற்றி ஸ்ரீ சைதன்ய சரிதாமிரதத்தினை விளக்குகின்றேன்.